அம்மா ஏமா இப்ப பாட் ஆஃப் பண்ண? நானே ஒரு ஃப்ளோ கிடைச்சு இப்பதான் நசரியாவா மாறிட்டு இருந்தேன். என்னது நாசமா போயிட்டு இருந்தியா? காலையிலேயே ஏண்டி அபசகுணமா பேசுற? யாரு நான் அபசகுணமா பேசுறேனா? முதல்ல பாட்ட போடுமா. ஏண்டி அந்த பையன் பொண்ணுங்களை திட்டி பாடிட்டு இருக்கான், நீ அதை கேட்டு ரசிச்சு ஆடிட்டு இருக்க? அம்மா அவரை திட்டாதம்மா, நான் எஸ்கேவோட ஃபேன். யாரு பெத்த பிள்ளைக்கோ ஃபேனா இருக்க, உன்னை பெத்த அப்பாவுக்கு அயன் பாக்ஸா இருக்க மாட்டியா? இந்தா போய் அவர் ட்ரெஸ் அயன் பண்ணு. சரி சரி நான் பண்றேன், நீ ஹீட்டரா மாறாத. ரொம்ப தான். இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு என்னதான் ரசனையோ, நம்ம காலத்து கமல் ரஜினி மாதிரி வருமா? மீனாட்சி, அந்த பேக் எடுத்துருவாமா. மடி துர்கா வரல? வரலப்பா. ஐயோ மணி ஆயிடுச்சு. அவ்வளவு சீக்கிரம் சில்லற கிடைச்சிருமாக்கும். அப்பா இதோ வந்துட்டாளே. இந்தாங்கப்பா. தேங்க்ஸ் ராச்செல்லம். ஏண்டா அப்பா உன்னை ரொம்ப அலைய விடணும்? அப்படிலாம் இல்லப்பா. ஆஹா, நல்ல அப்பா நல்ல பொண்ணு. சில கண்டக்டருங்க ₹1 ₹2 சில்லறைய திரும்ப கொடுக்காம அதையெல்லாம் சேர்த்து வச்சு சிங்கப்பூர் மலேசியான்னு டூர் போறாங்களாம். நீங்க என்னடான்னா பஸ்ல வரவங்களுக்கு சில்லறை கொடுக்கணும்னு ஏன் பிள்ளைங்களை கடகடையா அலைய விடுறீங்க? 4 பொம்பளை பிள்ளைங்களை பெத்து வச்சுட்டு இப்படி இருந்தா என்னதான் பண்றது? என்னப்பா அம்மா என்ன சொல்றாங்க? என்னம்மா சொல்ல போறா? மத்த கண்டக்டர் மாதிரி நான் இல்லன்னு புலம்பிட்டு இருக்கா. சரி, இன்னையில இருந்து நானும் யாருக்கும் சில்லறை கொடுக்கறது இல்ல. இந்தா இத நீயே வச்சு. ஏய் என்னடி சிரிப்பு? ஆமாங்க, உழைச்சு சம்பாதிக்கிறதே கையில தகறது இல்ல, அதுல இது வேறையா? பிடிங்க. ஏதோ என் பிள்ளைங்களை அலைய விடுறீங்களேன்னு சொன்னா பம்புக்குனே வருவீங்களே. சரி சரி கோவப்படாத மடி. எப்படியும் பஸ்ல ஏறின உடனே கூட்டத்துல சட்டை கசங்க தான் போகுது. அதை எதுக்குமா போட்டு அயன் பண்ணிட்டு இருக்க? பண்ண வரைக்கும் போதும், கொண்டாமா. ஏன்பா அப்படி சொல்றீங்க? ஜனங்களுக்காக விசில் அடிச்ச சிவாஜிரா ரஜினியா மாறினதும் ஜனங்கெல்லாம் அவருக்கு விசில் அடிச்சாங்கல்ல, அதே மாதிரி ஒரு நாள் நீங்களும் மாறுவீங்கப்பா. அப்படியா? வேண்டாமா, ஞாபகப்படுத்தாத. உங்க அம்மா டென்ஷன் ஆயிடுவா. இப்படி சொல்லி ஏமாத்திதான் உங்க அம்மாவை கல்யாணமே பண்ண. நான் ஏங்க டென்ஷன் ஆக போறேன்? நீங்க அவரை விட கிரேட். அப்படியா? எப்படி 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 என்ன எப்படி 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 எப்படி? இப்ப மட்டும் வேலைக்கு நேரம் இல்லையா? கிளம்புங்க. ஆமா மாமா சொல்ல. சும்மா இருங்கடி. சும்மா சொல்ல. வேலைக்கு டைம் ஆச்சு, கிளம்புங்க முதல்ல. ஆமா மாமா எங்களுக்காவது சொல்ல ப்ளீஸ். சும்மா இருங்கடி. ஸ்கூலுக்கு காலேஜுக்கு எல்லாம் டைம் இல்ல, போய் கிளம்புங்க. போமா. என்னங்க இன்னைக்கு சீட்டு நாள் ஞாபகம் இருக்குல்ல? அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. ஆமா, தலைவரோட நான் கிரேட்னு சொன்னியே, எப்படி 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 எப்படி? அவசியம் சொல்லணுமா? கிளம்புங்க. சும்மா எனக்காக சொல்ல. அவருக்கு 2 பொண்ணுங்க, உங்களுக்கு 4. அதையெல்லாம் தாண்டி நீங்க சிரிக்கும் போது இந்த அழகு இருக்கு பாருங்க, அதான் கிரேட். கிளம்புங்க. பாட்டுமா? இங்க எம்டி வரார்ல, அவரை ரிசீவ் பண்றதுக்காக வந்திருக்கோம். போர்ட பாருங்க. ஐயோ இந்த போர்ட. எஸ்
வெல்கம் பாஸ். பேக் கொடுங்க. என்ன உங்களுக்கு தெரியும், உங்களை எனக்கு தெரியும், அப்புறம் எதுக்கு இந்த போர்டு? அது ஒன்றும் இல்லை பாஸ், நம்ம கிளைண்ட்ஸை ரிசீவ் பண்ணி அப்படியே பழக்கமாயிடுச்சு பாஸ். அது போர்டு இல்லாமல் ஏர்போர்ட்டில் நின்னா லோ பேட்டரி காட்டுற ஃபோனை கையில் வச்சிருக்க மாதிரி ஒரே பதட்டமாக இருக்கு பாஸ். பண்றது முட்டாள்தனம், இதுல ரீசன் வேற. சார், ஐ அரேஞ்ச்டு ஆல் மீட்டிங் பக்கா சார். ஐ சென்ட் த மெயில் ஐடி டு ஆல் இன்வெஸ்டர். ஐ சென்ட் கரெக்ட்லி மெயில் ஐடி சார். அப்புறம் வாட்ஸ்அப் ஆல்சோ ஐ வில் சென்ட் சார். டபுள் கிளிக் ஆல்சோ கம்மிங். ஸோ மீட்டிங் வாஸ் கன்ஃபார்ம் சார். நீங்கள் மீட்டிங் அட்டன் பண்ணால் மட்டும் போதும் சார். ஏன், உனக்கு என்ன பிரச்சனை? வாட் பாஸ்? நமக்கு தான் இங்கிலீஷ் வரல இல்ல, அப்புறம் ஏன்? நீங்கள் ஃபாரின் ரிட்டர்னில் அதான் பாஸ். ஃபாரின் ரிட்டர்ன்னா இங்கிலீஷ்ல தான் பேசணுமா? இங்க இருந்தானே போனேன், தமிழ்லயே பேசு. பாஸ், நான் இங்கிலீஷ்ல தான் வீக்கு, பட் ஒர்க்ல பர்ஃபெக்ட் பாஸ். நீங்க எல்லுனா நான் என்னையா வந்து நிப்பேன். சொன்ன பேச்சே கேட்க மாட்டேன், அதானே? அப்படிலாம் இல்ல பாஸ், என் ஒர்க்கெல்லாம் பிரில்லியண்டா இருக்குன்னு சொன்னேன் பாஸ். நீ எவ்வளோ பிரில்லியன்ட்னு போர்டை பிடிச்சிட்டு நிற்கும் போதே பார்த்தேன். உங்க டேலண்ட்டை ஒர்க்கில் காட்டுங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரா இருக்கானே, இவன் கூட எப்படி குப்பை கொட்டுறது? இவனுக்கு வீக்னஸ்னு ஏதாவது இல்லாமல போயிடும். அது எதுன்னு கண்டுபிடிச்சு கரெக்ட் பண்ணிட வேண்டியது. ரமேஷ், கார் நிறுத்து. சார், வண்டி ரிப்பேர் ஆகி ரொம்ப நேரமாக இங்கே தான் சார் நிற்கிறேன். ஒருத்தரும் லிஃப்ட் தரல. நான் கொஞ்சம் அவசரமாக போகணும், ப்ளீஸ் கொஞ்சம் லிஃப்ட் தரீங்களா சார்? கமான், கெட் இன். தேங்க்ஸ் சார். ஜோதி வா. ரொம்ப தேங்க்ஸ் சார். இன்னைக்கு எங்களுக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ். ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு, ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் சார். ரமேஷ், வண்டி எடு. சார் வண்டி நிறுத்துங்க சார். சார் சார் சார். என்னாச்சு பாஸ், ஏன் கார் எடுக்க சொல்லிட்டீங்க? பாவம் வெயில்ல நிக்கிறானேன்னு லிஃப்ட் கொடுக்கலான்னு பார்த்தா பொண்ணையும் சேர்த்து கூப்பிடுறான். ஏன் பாஸ், உங்களுக்கு பொண்ணுங்கன்னா பிடிக்காதா? எனக்கு பொண்ணுங்களை பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? அதுக்குல பாஸ், ஏன் பிடிக்கலன்னு தெரிஞ்சுக்கலாம் தான் பாஸ். இந்த கேள்விக்கு பதில் வேணுமா இல்ல உன் வேலை வேணுமா? ஐயோ, எனக்கு எதுக்கு சார் பதில் எல்லாம்? எனக்கு வேலை தான் சார் வேணும். நீங்க சொல்றது 100% கரெக்ட் தான் பாஸ். இந்த பொண்ணுங்க இருக்காங்களே ரன்பீர், ஜால்ரா அடிக்காத, அது எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஓகே ஓகே பாஸ். கார்ல கூட ஒரு பொண்ணு கூட டிராவல் பண்ண மாட்டியா? காலமெல்லாம் ஒருத்தி கூட டிராவல் பண்ணுமே, அப்ப என்ன பண்ண போற? ஆண்டவா, அந்த பொண்ணு எங்க இருக்காளோ என்ன பண்றாளோ சீக்கிரம் கண்ணில் காட்டுப்பா. ஹலோ, நான் மீனாட்சி கேட்டரிங் சர்வீஸ் எம்டி பேசுறேன். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. அரை மணி நேரத்துல டெலிவரி தரேன். நீங்க இன்னும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? என் பொண்ணு அப்பவே கிளம்பிட்டாள். என்ன கிளம்பிட்டாளா? இன்னும் வந்து சேரலையே. ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து சேருவான்னு நினைக்கிறேன். அண்ணே, என் பொண்ணை பத்தி தெரியாம பேசுறீங்க. அவ செம்ம ஸ்பீடா வண்டி ஓட்டுவா. இப்ப ஜெட் வேகத்துல வந்து சேர்வா பாருங்க. சொல்லுங்க சார். எங்கம்மா இருக்கு உன் ஜெட்டு? ஜெட்டா? ஆமா, நீ ஜெட்டு வேகத்துல வரும்னு உங்க அம்மா சொன்னாங்க. தோ பக்கத்துல வந்துட்டேன் சார். 2 நிமிஷம். 2 நிமிஷம். ஏமா ஒசாமா பின் அட்ரஸ் கிட்டே ஃபேமஸ் ஆனவன் நானு. எனக்கே அல்வாவா? கரெக்டா எங்க இருக்கா சொல்லு. அது
அசோக் நகர்ல சார். ஏமா இது அசோக் நகர் இல்லம்மா, இது காட்டுட்டாங்கல். அசோக் நகரே இன்னும் ரொம்ப தூரம் போணும். யோ உன்கிட்ட கேட்டேனா? நான் அசோக் நகர்னு சொன்னேன்னா ஆரியகவுட ரோடு சொன்னா உனக்கு என்ன? வேலையை பார்த்துட்டு போயா சார். 2 minutes சார், தோ வந்துடுறேன். நீங்க இலையை போட்டு தனி தெளிங்க, நான் அதுக்குள்ள வந்துடுவேன். இலைய போடுங்களா? ஏமா உன் ஏரியா தெரியலன்னு சொன்னேன், இதுக்கு போய் எஞ்சு வீரியே. எனக்கு ஏரியா தெரியலன்னு உங்ககிட்ட சொன்னேனா? சொல்லி அவங்ககிட்ட சொன்னேனா? அசோக் நகர்ல அடிச்ச அண்ணா நகர்ல போய் விழுந்துருவேன். ஒழுங்கா போய் உன் வேலையை பாரு. அது சரி, நல்லதுக்கே காலம் இல்ல போ. நல்லது செய்யறதுக்கெல்லாம் ஒரு சைஸ் வேணும். ஒழுங்கா ஓடி போயிடு. லக்ஷ்மி ஒழுங்கா ஸ்டார்ட் ஆயிடு. ப்ளீஸ்மா. பழைய இரும்பு சாமானுக்கு பேச்சம்பழம். பழைய சாமானுக்கு பேச்சம்பழம். யோ தள்ளி போய் கத்தியா? கரெக்டா காது பக்கத்துல வந்து கத்திட்டு இருக்கா. லக்ஷ்மி வேற ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. பழைய இரும்பு சாமானுக்கு பேச்சம்பழம். யோ அந்த பக்கமா போய் கத்துன்னு சொல்றேன்ல. ஏமா நான் வியாபாரமா? ஆமா, இவர் பெரிய கப்பல் வியாபாரி. எட்டு கட்டைய மோவனா உண்டு இன்னைக்கு. ஏமா யார விடுமா? பழைய இரும்பு சாமானுக்கு பேச்சம்பழம். வெரி குட் லக்ஷ்மி. பழைய இரும்பு சாமான வாங்கி பேச்சம்பழம். சார் குட் மார்னிங் சார். ஐயோ சார் என்ன சொல்றீங்க சார்? ஒரு 1 hour வெயிட் பண்ணுங்க சார். சார் நானும் நேர்லயே வந்துடும் சார். ஓகே சார். யாரு? இன்வெஸ்டர் கிட்ட இருந்தா கால் சார். என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை சார், ஏஎம் பிஎம்ல ஒரு சின்ன கன்ஃபியூஷன். அவங்க மார்னிங் 8 o'clockனு சொன்னாங்க சார். நான் தான் ஈவினிங் 8 o'clockனு தப்பா உங்களுக்கு மெயில் பண்ணிட்டேன் சார். என்ன சொல்ற சார்? ஒன்றும் பதட்டப்படாதீங்க. அவங்கள 1 hour நான் வெயிட் பண்ண சொல்லிங்க சார். நாம கண்டிப்பா அவங்கள மீட் பண்ணிடலாம் சார். தம்பி 1 hourல நீ நாம மவுண்ட் ரோட்ல இருக்கணும், இல்லைன்னா நீ நடு ரோட்ல தான் நிக்கணும். அப்புறம் வேலையை என்னால கூட காப்பாற்ற முடியாது. அடுத்த ஆக்சிலேட்டர இப்போ ஓகேவா சார்? என்னாச்சு? ரோடு ரிப்பேர் ஒர்க் நடந்துட்டு இருக்கு பாஸ். டேக் டைவர்ஷன் போர்டு வச்சிருக்காங்க. வேற ரூட் எதுவும் இல்லையா? அது வேற ரூட்னா சுத்தி தான் போகணும் பாஸ். 40 minutesக்கு மேல ஆகும் பாஸ். ஷார்ட் கட் எதுவும் இல்லையா? இருக்கு பாஸ், ஆனா அது ஒன் வேல போறியோ ரன் வேல போறியோ, இன்னும் 15 minutesல நான் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணி ஆகணும். இல்ல உங்க 2 பேத்துக்கு வேலை இருக்காது. ஜோ பாஸ் சொன்னது காதுல விழல, டக்குன்னு ரைட் எடுத்து போயா. அறிவில்ல கண்ணனை பொடனில வச்சு வர. இது பண்பேன்னு உனக்கு தெரியாது? பண்பேல வரதே தப்பு, இதுல இவ்வளவு வேகமா வர. சாரிமா, தெரியாம நடந்துருச்சு. ஒரு அர்ஜென்ட்டான வேலை. உங்க அர்ஜென்ட்டுக்கு எங்களை வந்து ஆக்சிடென்ட் பண்ணீங்களா? உயிர் போயிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? எவ்வளவு ஃபாஸ்டா வந்தா தெரியுமா இந்த ஆளு? சாரிமா. சாரி சொன்னா எல்லாம் சரியாயிடுமா? இப்போ எனக்கு எவ்வளவு நஷ்டம் தெரியுமா? லட்டு, அதிரசம், ஜாங்கிரி எல்லாம் மண்ணில் விழுந்து வேஸ்டா போச்சு. இதுக்கான ஆயில் செலவு 500 ரூபாய், என் ஃபேமிலி கூலி 1000 ரூபாய், மொத்தமா சேர்த்து 5000 ரூபாய் போச்சு. இப்ப இதெல்லாம் யார் தருவா? அது ரன்பீர் சார். என்ன ப்ராப்ளம்? ஆக்சிடென்ட் ஆனதுல அந்த பொண்ணு கொண்டு வந்த பலகாரம்லாம் கீழே குடிச்சு பாஸ். ஓட்ட தெரியாம ஓட்டிட்டு வந்தா அப்படித்தான் ஆகும். எல்போடா இருக்கும்னு நினைக்கிறேன். யாரு? நான் எல்போடா?
ஏயா நீங்க ராங் ரூட்ல வந்துட்டு ஏன் மேல தப்பு சொல்றீங்களா? எவ்வளவு அநியாயமா பேசுறாங்க பாருங்க. கார் இருந்தா கண்ணு மணி தெரியாம ஓட்டு வருவியா? எல்லாம் பணக்கார திமிரு. காலையில தண்ணி அடிச்சிட்டு வந்திருப்பார் போலக்கு. ஏய் ரன்பீர், தேவையில்லாம சீன் கிரியேட் பண்ண வேணாம்னு சொல்லு. எவ்வளவு லாஸோ அதை நம்ம பே பண்ணிட்டு போலாம். இங்க பாரா. ஓ லாஸ் பே பண்ணிடுவீங்களோ? வண்டி ரிப்பேருக்கும் பலகாரத்துக்கும் சேர்த்து 5000 ரூபாய் ஆகும். ஏமா உன் தலையில அடிபட்டு ரத்தம் வருதுமா? ரத்தமா? ஆமா ரத்தம். ஏன்பா மயங்கி விழுந்துட்டா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? முதல்ல ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போப்பா. ஆமா பாஸ், ஏன்பா சொல்றோம்ல, ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போப்பா. கூட்டிட்டு போ. எல்லாரும் சொல்றாங்கல்ல. பாஸ் பிரச்சனை பெருசா இருக்குல்ல, ஹாஸ்பிடல் கூட்டு போயிடலாம் பாஸ். ஹாஸ்பிடல் பக்கத்துல தான் இருக்கு. வாங்க பாஸ், ஒரு கை பிடிங்க பாஸ். ஏண்டா பொண்ணுங்க கூட டிராவல் பண்ணவே பிடிக்காதுன்னு சொன்னேன். இப்ப பாத்தியா உன் தோல்லையே ஒருத்தி தூரி ஆடிட்டு வர்றா. இதுக்கு பேர் தான் விதி. நீ மாட்டின. என்ன பண்ண பாக்குறீ? என்னம்மா ஆச்சு? மயக்கத்துல இருக்க பொண்ணு கிட்ட தப்ப நடக்க பாக்குறான் பொறுக்கி. பாஸ் என்ன பாஸ் பண்ணீங்க? சின்ன பொண்ணு பாஸ். யோ நான் எதுவும் பண்ணலையா? இதுதான் அப்ப இருந்து என் மேல விழுந்துகிட்டே இருக்கு. நான் என்ன ஆடா மாடா அதே தின்ற? ஆடு மாடா இருந்தா கூட பரவாயில்ல, கம்பளி பூச்சி. கம்பளி பூச்சியா? யார பார்த்து கம்பளி பூச்சின்ற? ஏய் முத என் காரை விட்டு இறங்கு. அதான் உன் மயக்க தெளிஞ்சிச்சுல. ரமேஷ் காரை நிப்பாட்டு. அப்புறம் எனக்கு யார் ட்ரீட்மெண்ட் தர்றதா? இப்ப நீயா இறங்குறியா இல்ல உன்னை கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளவா? கழுத்து பிடிச்சு வெளில தள்ளுவியா? எங்க தள்ளு தள்ளு பாப்போம். இரு. யாருக்குமா கால் பண்ற? போலீஸ்க்கு. பாஸ் உங்களுக்கு என்ன பாஸ் பிரச்சனை? பேசாம ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு போயிடலாம் பாஸ். ஏதோ ஒண்ணு பண்ணி தொலைங்க போங்க. அந்த பயம் இருக்கட்டும். யோ வண்டி அடியா. half an hour கூட அவங்களால வெயிட் பண்ண முடியாதம்மா. வர வழியில ஒரு சின்ன ஆக்சிடென்ட். இதுக்கு மேல நான் என்ன பேச? உங்க இஷ்டம். டீலை கேன்சல் பண்ணிக்கோங்க. பை. பாஸ் மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டாங்களா? எல்லாம் அவளால. பாஸ் ஹாஸ்பிட்டல் பில்லாம் பே பண்ணேன் பாஸ். எல்லாம் பே பண்ணியாச்சுல? பண்ணிட்டேன் பாஸ். கமான். எங்க எஸ்கேப் ஆக பாக்குற? அதான் ட்ரீட்மென்ட் முடிஞ்சுல. அப்புறம் என்ன? ட்ரீட்மென்ட் முடிச்சிட்டா போதுமா? வேற என்ன பண்ணணும்ங்கற? சாரி சொல்லு. சாரியா? ஆமா, நீ பண்ண தப்புக்கு சாரி சொல்ல வேணா? சாரி கேட்டு போ. ஏய், நான் அப்ப இருந்து பாத்துட்டு இருக்கேன். தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டே இருக்க. ஓமலையும் தான் தப்பு இருக்கு. ஒழுங்கா ஓடி போயிரு. ஓடி போயிரா? சாரி சொல்லாம உன்னை இங்க போக விட்டுருவேன் நினைக்கிறியா? சாரி சொல்லிட்டு எனக்கு லாஸ் ஆன காசு கொடுத்தாதான் உன்னை நான் இங்க இருந்து போக விடுவேன். லாஸ்? உன்னால எனக்கு எவ்வளவு லாஸ் தெரியுமா? கோடி கணக்குல இன்வெஸ்ட் பண்ண வந்தவன் எல்லாம் போயிட்டான். அத உன்னால எனக்கு திரும்பி தர முடியுமா? இங்க பார், இந்த கதையெல்லாம் நீ வேற யாக்கிட்ட சொல்லு. என் காசு கொடுத்துட்டு தான் நீ இங்க இருந்து கிளம்பணும். இல்ல உன் வண்டி நம்பர் நோட் பண்ணி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். ஏய், என்ன பயம்படுத்துறியா? இதெல்லாம் வேற யார்கிட்டயே வச்சுக்கோ. ஏய், போலீஸ் கிட்ட சொல்வேன்ற பயம் இல்லாம போயிட்டே இருக்க.
இரு, உன் வண்டி நம்பர் என்ன? அவ்வளவு திமிரா உனக்கு? ஏய், என்ன கொலை பாக்குறியா? உன்னை என்ன பண்றேன் பாரு. முடிஞ்சதை பண்ணிக்கோ. இரு, இதையும் போலீஸ் கிட்ட சொல்றேன். இருமா இத புடிமா. பாஸ் உன்கிட்ட கொடுக்க சொன்னாருமா. இந்த பணத்தை வச்சுக்க, ஹாஸ்பிட்டல் பில்லாம் கட்டியாச்சு. இதை வச்சு உன் லாஸ் எல்லாம் சரி பண்ணிக்க. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணீங்கன்னா எங்க டிரைவர் உன் வண்டியை ரெடி பண்ணி கொடுத்துருவாரு. ஆளை விட்டுருமா. மா, கால் போயிட்டு இருக்கு, சீக்கிரம் கட் பண்ணுமா. கால் போனாலும் பரவாயில்ல பாஸ், இதுல பேலன்ஸ் இல்ல. என்னது பேலன்ஸ் இல்லையா? பேலன்ஸ் இல்லாத போனை வச்சா இவ்வளவு நேரம் மாட்டிட்டு இருந்த? நீ எல்லாம் விவரமான ஆளுதான், நல்லா வருவமா. நம்ம போட்டு போடல, பயம் வந்திருக்கு. அந்த பயம் இருக்கணும், அதுதான் சக்தி.